students, welcome back to learning journey. Actually, call him அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஹிம் அப்படின்னா அவனை அவரை ரெண்டுமே பொருந்தும் இங்கிலீஷில். ஆனால் இந்த இடத்துல கால் ஹிம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம் அவனை கூப்பிடுங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு சாராக இருந்ததுன்னா கால் சார் அப்படின்னு தான் சொல்லலாம். கால் சார் அப்படிங்களாம். கால் ஹர் அவளை கூப்பிடு அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணை சொல்லலாம். ஆனால் ஒரு மேம் அப்படிங்கிறப்ப கால் மேம் கூப்பிடு, மேம் கூப்பிடு ஒரு நிமிஷம் அப்படின்னு. கிவ் ஹிம் திஸ் கீ, இந்த கீயை வந்துட்டு அவனுக்கு கொடுன்னு சொல்ல முடியாது பெரியவங்கன்னா. கிவ் சார் திஸ் கீ அப்படின்னு கூட சொல்லலாம். கிவ் ஹர் திஸ் கீ அப்படிங்கிறப்ப அவளுக்கு கொடுன்னு பெரியவங்களை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ கிவ் மேம் திஸ் கீ, இந்த சாவியை மேம் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்துல சார் மேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹிம்முன்னா அவனேங்கிறப்ப அந்த இடத்துல அவரேங்கிறப்பும் அவனேன்னு யூஸ் பண்ணாலுமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா பெரியவங்கள. அந்த மாதிரி ஹிம்முன்னு அவனையும் வருது, அப்போ அந்த இடத்துல அப்படி நினச்சிக்க கூடாது அவங்கன்னு சொல்லிட்டு சார்னு மரியாதை சொல்கிறோம். அதே மாதிரி ஹர் அப்படிங்கிறத அவளைன்னு சொல்லாமல் மேம்னு கூட சொல்லிக்கலாம், மரியாதை கொடுக்கணும் இல்லையா.